என் தந்தையார் அப்பா அப்பா ஒன்ன போல யாருமே இல்ல, எனக்கு யாருமே இல்ல. உன் கை வீரல புடிச்சு நடந்த காலம் மறக்கல, அந்த காலம் அவர்தான் என்னுடைய அரசியல் ஆசான். 10 மாசம் தாய் சுமந்தா மொத்தத்தையும் அவர்தான் என்னுடைய அரசியல் வழிகாட்டி. நித்தரத்த வேர்வை சிந்தி உழைச்ச அவர் காட்டிய பாதைதான் அந்த மார்க்சிய பாதை. அந்த மார்க்சிய பாதை இன்பங்களை எனக்கு தந்து நம்பிக்கைய 5ஆம் ஆண்டு நினைவு நாள். இந்த நாள் பாட்டாளி வர்க்க தோழனே, உரிமைக்காக போராடிய புரட்சிகர செந்துடரே, சிம்ம குரலின் நாயகனே, சிவப்பு நட்சத்திரமே, உங்களுக்கு எங்கள் வீர வணக்கம், உங்களுக்கு எங்கள் தவ் வணக்கம், We salute, red salute to comrade. Red salute to comrade. We salute, red salute to comrade. Red salute to comrade. அண்ணா எடுண்ணா. ஏதோ ஒரு கௌரவத்திற்காகவோ மக்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவோ எங்களுடைய புகழ்ச்சியை வெளியே காட்டுவதற்காகவோ இந்த நிகழ்ச்சியை நான் நடத்தவில்லை. அதனால் அவருடைய அந்த உழைப்பு, அவருடைய தியாகம் இந்த தங்கவயல் மக்கள் மத்தியிலே என்றும் நிலைக்க வேண்டும் என்கின்ற ஒரு சிறிய ஆசையால் தான் இந்த 5 ஆண்டு ஆனாலும் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் நடத்தி வருகிறோம். அவர் தமிழிலே தங்கவயல் தொழிற்சங்க வரலாறு புத்தகத்தை எழுதியிருக்கிறார். அதை நாங்கள் மொழிபெயர்ப்பு செய்து வருகிறேன். ஆங்கிலத்திலும் கன்னடத்திலும் அதை வெளியிட வேண்டும் என்கின்ற இன்றைய இளைஞர்கள் யார் தோழர் ராமசாமி என்பதை அறிய வேண்டும் என்பதற்காக அந்த முயற்சியை விரைவிலே நான் அமுல்படுத்தி காட்டுவேன். இந்த நிகழ்ச்சியிலே இந்த கலந்து கொண்டு தலைமையேற்று சிறப்புமாக நடத்தி கொடுத்த என்னுடைய ஆசிரியர், எங்கள் குடும்பத்தோடு நெருங்கி என் தந்தையாரனுடைய நெருக்கத்தோடு என்றும் நாங்கள் மறவா சகோதரர் டாக்டர் கிருஷ்ணகுமார் அவர்களுக்கு, எங்கள் குடும்பத்தின் உறவினர் அவர்களுக்கு எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று இன்றைக்கு தங்கவயல் சுரங்க பகுதி மீண்டும் ஒளிவு பெறும் என்பால் அதுக்கு தங்கவயல் பாதுகாப்பு ஐக்கிய முன்னணி, அந்த பாதுகாப்பு ஐக்கிய முன்னணியினுடைய வலதுகரமாக இன்றைக்கு வந்து கொண்டிருக்கக்கூடிய கோலார் மாவட்டத்தினுடைய பாராளுமன்ற உறுப்பினர் மல்லேஷ் பாபு அவர்கள் இன்றைக்கு எங்களை அணுகி இந்த பிரச்சனைகளை தீர்க்கிறார் என்று சொன்னால் அதற்கு இன்றைக்கு சொப்பனமாக இருந்து வருவது முன்னாள் நகரசபை தலைவர் மரியாதைக்குரிய என்னுடைய சகோதரர் தயாளன் அவர்கள். அவர் என்னுடைய தந்தையாருடைய படத்தினை திறந்து வைத்தார். அவருக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போன்று சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்டினுடைய ஆலோசகர்களாக எங்களுக்கு வலதுகரமாக இருக்கக்கூடிய ஐயா ஜெய்சீலன் அவர்கள், ஐயா பிரதாபன் அவர்கள், ஐயா மதிவாணன் அவர்கள் இன்றைக்கு இந்த குத்துவிளக்கு ஏற்றி இந்த நிகழ்ச்சியை துவக்கி வைத்தார்கள். இந்த ஆறுதல் உரையிலே இன்றைக்கு சிம்ம சொப்பனமாக இருக்கக்கூடிய ஐக்கிய முன்னணியினுடைய ஆலோசகரான திரு கருணாகரன் அவர்களுக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டு, என் தந்தையாரோடு ஏவஸ் பிளாக்ல இருந்து பழகி இன்றைக்கு யார் என் தந்தை என்கின்றது முகநூல்ல இன்னைக்கு யூடியூப்ல இன்னைக்கு மெசேஜ் போட்டிருக்கிறாரு அண்ணன் தோழர் உதயகுமார் அவர்கள். அவர்களும் தந்தையாரை பற்றி சில கருத்துக்களை சொன்ன அவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். என் தந்தையார் அடையாளம் காட்டி இன்றைக்கு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியோடு இணைத்து சிறு வயதில் இருந்து இழுத்து அவரை உருவாக்கி அவரோடு பணியாற்றி இன்னைக்கு ரீடிங் ரூம் உருவாச்சின்னு சொன்னா அதுல குமரேசன் அவர்களுடைய பங்கு இருக்கும். இளைஞர்களாக இருந்து இந்த பகுதியில பல மாற்றங்களை செய்தார்கள். அவர் என் தந்தையாரோடு இருந்தார். பல நினைவுகளை இங்கே எடுத்து சொன்னமைக்காக அவருக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கின்றேன். எல்லோர் பெயரையும் நான் குறிப்பிட முடியாது. இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றிருக்கக்கூடிய என்னுடைய சக வழக்கறிஞர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், மூத்த வழக்கறிஞர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், சேவ் கமிட்டியினுடைய பல இங்கே வந்திருக்கிறார்கள், என் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள், என் குடும்பத்தார் இங்கே வந்திருக்கிறார்கள். அனைவருக்கும் மனப்பூர்வமாக எங்கள் குடும்பத்தின் சார்பாக
நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். அதே போன்று இன்றைக்கு தோழர் ராமசாமியினுடைய வரலாறு இன்றைக்கு உலகத்திற்கு தெரிந்தது என்றால் அது பிஹைண்ட் வுட்ஸ் என்ற அந்த யூடியூப் சேனல் மூலியமா தெரிஞ்சு. இன்னைக்கு தங்கவயல் முழுவதும் தோழர் ராமசாமி தெரிகிறார் என்றால் தங்கவயல் இருக்கக்கூடிய யூடியூப் சேனல் என்னுடைய தோழர்களை நான் மறக்க முடியாது. அவர்களுக்கும் என் குடும்பத்தின் சார்பாக நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் வீர வணக்கம் ராமசாமிக்கு வீர வணக்கம் தோழர் ராமசாமிக்கு வீர வணக்கம். செங்கோடி இவர்களை தொடர்ந்து சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் அமைப்பின் ஆலோசகர்கள், நிர்வாகிகள், எங்களின் வழிகாட்டியாக விளங்குகிற பெம்மல் தொழிற்சங்கத்தின் முன்னாள் பொதுச் செயலாளர் ஐயா ஜெயசீலன் அவர்கள், ஐயா பிரதாபன் அவர்கள், ஐயா கருணாமூர்த்தி அவர்கள், DRDO இயக்குனர் மரியாதைக்குரிய மதிவாணன் அவர்கள் குத்துவிளக்கு ஏற்றி வைக்குமாறு இந்த குடும்பத்தின் சார்பில் கேட்டுக்கொள்ளப்படுகிறார்கள். மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியுடைய முன்னாள் கவுன்சிலர் தோழர் ராமசாமியுடன் நெருக்கமாக இருந்தவர்களில் ஒருவரான குமரேசன் அவர்கள் குத்துவிளக்கேற்றுகிறார். காலத்தின் சூழ்நிலை கருதி நேரம் அதிகமாகிவிட்டதால் இந்த நிகழ்ச்சி மிக சுருக்கமாக தோழர் ராமசாமி அவருடைய நினைவுகளை மீண்டும் நினைவுபடுத்திக் கொள்வதற்காக 5ஆம் ஆண்டு நினைவு நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற உற்றார் உறவினர்களே, நண்பர்களே, இந்த பகுதியை சார்ந்த ஆன்றோர் சான்றோரே, உங்கள் அனைவருக்கும் மீண்டும் குடும்பத்தின் சார்பாக வரவேற்பினை நல்கி, நேரத்தின் அருமை கருதி தோழர் ராமசாமி அவர்கள் இந்த பகுதியில் மாத்திரமல்ல, இந்த கர்நாடக மாநிலத்திலேயே ஒரு மிகப்பெரிய பொது உடைமை ஆளுமையாக திகழ்ந்தவர். தான் ஏற்றுக்கொண்ட கொள்கையில் தீவிரமாகவும் தீர்க்கமாகவும் தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு தங்க சுரங்க தொழிலாளர்களுக்காக மாத்திரமல்ல, தங்கவயலை சுற்றி இருக்கின்ற கட்டிட தொழிலாளர்களாகட்டும், விவசாயிகளாகட்டும், அனைத்து உழைக்கின்ற மக்களுக்காகவும் தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டு போராட்ட களத்தில் போராடி நின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு தொழிலாளி போராளி. அப்படிப்பட்ட மிக சிறந்த ஒரு தொழிற்சங்கவாதியும் பொது உடைமைவாதியும் பகுத்தறிவு சிந்தனையாளருமாக திகழ்ந்த தோழர் ராமசாமி அவர்கள் இன்றைக்கு நம்மிடையே இல்லை என்று சொன்னாலும் கூட அவருடைய திருவுருவமாக அவர் உலாவிட்டிருக்கிற அவருடைய குமாரன் தோழர் ஜோதிபாசு அவர்கள் இன்றைக்கு அவர் காட்டிய திசையில் அவர் ஏற்றுக்கொண்ட குறிக்கோளையும் கொள்கைகளையும் மிகவும் தீவிரமாக செயல்படுத்திக் கொண்டிருக்கின்ற ஒரு சிறந்த திருக்குமாரனாக தோழர் ஜோதிபாசு அவர்கள் திகழ்ந்து கொண்டிருக்கிறார். தன்னுடைய தந்தையார் காட்டிய பொது உடைமை, தன்னுடைய தந்தையார் ஏற்றுக்கொண்ட பகுத்தறிவு, தன்னுடைய தந்தையாரின் சோசியலிச பாதை, இப்படி தன்னை முழுமையாக உழைக்கின்ற அடக்கி ஒடுக்கப்பட்ட மக்களுடைய முன்னேற்றத்திற்காக தன்னை முழுமையாக ஒப்படைத்துக் கொண்டு ஒப்பற்ற தலைவராக இன்றைக்கு திகழ்ந்து கொண்டிருக்கின்ற தோழர் ஜோதிபாசு அவர்கள் இன்றைக்கு இந்திய கம்யூனிஸ்ட் இயக்கத்தினுடைய கோலார் மாவட்டத்தினுடைய செயலாளராகவும் தங்கவயல் வக்கீல்கள் சங்கத்தினுடைய செயலாளராகவும் இந்த தங்கவயலை என்றைக்கும் தங்கவயலினுடைய முன்னேற்றத்திலும் தங்கவயலுடைய மக்களுடைய வாழ்விலும் முன்னேற்றத்தை காண்பதற்காக தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு இன்றைக்கு மக்களிடையே உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு ஒப்பற்ற தலைவராக தோழர் ஜோதிபாசு அவர்கள் திகழ்ந்து கொண்டிருப்பதை நம்முடைய சேவ் கேஜிஎஃப் யுனைடெட் ஃப்ரண்ட் என்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு இயக்கத்தை ஏற்படுத்தி
அந்த இயக்கம் தங்கவையை இழந்ததை மாத்திரமல்ல, இருக்கின்றதையும் காப்பதற்காக உழைத்துக் கொண்டிருக்கின்ற ஒப்பற்ற ஒரு தலைவராக இன்றைக்கு தோழர் ஜோதிபாசு அவர்கள் உருவாகி இருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு காரணம் தோழர் ராமசாமி அவர்கள். அவருடைய மிக சிறந்த ஒரு படைப்பாகிய தங்கவையில் தொழிலாளர் வரலாறு, தொழிற்சங்க வரலாறு, அந்த புத்தகம் அடுத்த தலைமுறையினருக்கு, அடுத்த தலைமுறையை நகர்த்துவதற்காக இந்த தங்க சுரங்கம் எப்படி உருவாக்கப்பட்டது, இந்த தங்க சுரங்கத்தினுடைய தொழிலாளர்களுடைய அடிமைத்தனம், அடிமை விலங்கு பிரிட்டிஷாரிடம் இருந்தாலும் சரி, இந்திய அரசாங்கத்திடம் இருந்தாலும் சரி, அவற்றை எப்படி மீட்டெடுப்பது என்கின்ற வகையில் சங்கத்தை தோற்றுவித்த அந்த வரலாற்றை மிக சிறப்பாக எழுதியிருக்கின்ற தோழர் ராமசாமி அவர்களுடைய அந்த பாதையிலே இன்றைக்கு அவருடைய குடும்பம் நடைபோட்டுக் கொண்டிருக்கிறது. எனவே மீண்டும் அவருடைய பாதையிலே செல்ல வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு இன்றைக்கு நம்மையும் இந்த இயக்கமும் இந்த சங்கமும் அவர்களோடு பயணிக்க வேண்டும் என்பதற்காக தங்களை மீண்டும் ஒப்படைத்துக் கொள்ளுகின்ற, தங்களுடைய மீண்டும் ஆக்கப்பூர்வமாக உழைக்கின்ற மக்களுக்காக உருவாகி இருக்கின்ற அந்த இயக்கம் நடைபோட வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு தான் இந்த 5ஆம் ஆண்டு நினைவு நாள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இது ஏதோ ஒரு சம்பிரதாய விழா அல்ல. மீண்டும் தங்களை அந்த கொள்கைகளுக்கும் குறிக்கோளுக்கும் ஒப்படைத்துக் கொள்கின்ற ஒரு நாளாக இதை இங்கே இருக்கின்றவர்கள் அனைவரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தோடு, நேரத்தினுடைய அருமை கருதி இங்கே இருக்கின்றவர்கள் எல்லாம் மிக சிறந்த பேச்சாளர்கள், மணிக்கணக்கிலே பேசி சிந்தனையை கிளறுகின்ற மிக சிறந்த ஒப்பற்ற தலைவர்கள் இருந்தாலும் கூட நேரத்தின் அருமை கருதி தங்களுடைய ஒப்படைப்பை அந்த குறிக்கோளுக்கும் அவருடைய கொள்கைக்கும் மீண்டும் ஒப்படைத்துக் கொள்ளுகின்ற அந்த நிகழ்வை ஓரிரு நிமிடங்களில் முடித்துக் கொள்ளுமாறு குடும்பத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறேன். முதலாவதாக சேவ் கேஜிஎஃப் ஆலோசகர்களில் ஒருவரும் நம் அனைவரும் அறிந்த மிக சிறந்த தொழிற்சங்க BML தொழிற்சங்கத்தினுடைய தலைவரும் கால்பந்தாட்ட வீரரும் மிக சிறந்த அம்பேத்கர் ரைட்டுமாகிய நம்முடைய தோழர் கருணாமூர்த்தி அவர்கள் ஒரே நிமிடத்தில் தன்னுடைய உரை வீச்சை வழங்குமாறு அழைக்கின்றேன். தங்கவயல் மாரிகுப்பம் வெஸ்ட் பிளாக்கிலே பிறந்து வளர்ந்து தங்க சுரங்கத்திலே பணியாற்றி தொழிற்சங்கத்திலே ஈடுபாடு கொண்டு கம்யூனிஸ்ட் இயக்கத்திலே CPI CPMலே உறுப்பினராக இருந்து எண்ணற்ற போராட்டங்களிலே ஈடுபட்டு தன்னையே அர்ப்பணித்துக் கொண்டு மறைந்தும் இன்றும் அனைவரின் எண்ணங்களிலும் உள்ளங்களிலும் மறையாமல் செங்கொடியில் பூத்த செம்மலர் மூத்த தோழர் சுப்பராயன் ராமசாமி அவர்களின் 5வது ஆண்டு நினைவு நாள் படத்திறப்பு நிகழ்ச்சியும் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. தோழர் ராமசாமி ஐயா அவர்கள் BGML தொழிற்சங்கத்திலே ஈடுபட்டு எண்ணற்ற போராட்டங்களிலே ஈடுபட்டு தோழர் ஆரி அவர்கள் மரணமுற்ற பிறகு அந்த நாள் அவர் நடத்திய போராட்டத்தின் மூலமாக கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. அவர் நான் உயிரோடு இருக்கும் பொழுதே தங்க சுரங்க தொழிலாளர்களின் நிலைமையையும் தங்கவயல் மக்களின் அந்த வாழ்க்கை நெறியையும், தங்கவயல் எப்படி உருவானது, தங்கவயல் அடிப்படை வசதிகள் எப்படி வந்தது என்பதையெல்லாம் இந்த வருங்கால வாலிபர்களுக்கு, அந்த சந்ததியினருக்கு எடுத்து சொல்லக்கூடிய வகையிலே அனைவருக்கும் நன்றியும் வணக்கத்தையும் தோழர் ராமசாமி அவர்கள் நானும் அவர் ஒரே ஏரியா இல்ல கிட்ட வைங்க. அவரை பற்றி நான் சொல்லணும்னாக்கா முக்கியமான ஒரு நிகழ்ச்சி BGML தொழிற்சங்க வரலாற்றை ஒன்றியினர் வேண்டும்ன்றதுக்காக மேனேஜ்மெண்ட்டை எதிர்த்து பல போராட்டங்கள் நடந்தது. அந்த பல போராட்டங்களில் கர்நாடகா ஸ்டேட் CITU பிரசிடென்ட் சூரிய நாராயண ராவ், TS மணி XMLA இவர்களோட பல போராட்டங்கள் நடத்தி
ஒன் யூனியன் கொண்டு வரணும்னு சொல்லி அந்த ஒன் யூனியனில் கூட இவர் ஒரு ஆஃபீஸ் பேரர் ஆகிட்டு இந்த தொழிற்சங்க இந்த பிஜேபி தொழிலாளர்களுக்காக நல்லது செய்யணும்னு சொல்லிட்டு அவர் பண்ண முயற்சி வந்து சொல்ல முடியாத ஒரு நிகழ்ச்சி. இன்னும் குறிப்பாக சொல்லணும்னு சொன்னாக்கா பிஜேபியில் வந்து மாதத்துக்கு 2 பேமெண்ட் வாங்கியிருந்தாங்க. அந்த 2 பேமெண்ட் வந்து ஒரு பேமெண்ட் மாதத்துக்கு ஒரு முறை தான் வாங்கணும், சேர்த்து கொடுக்கணும்னு சொல்லிட்டு போராட்டங்கள் பண்ணும்போது 100 வருஷம் கடந்த நாள் அப்போ ஆல் இந்தியா ஜெனரல் செக்ரட்டரி, ஃபர்ஸ்ட் ஜெனரல் செக்ரட்டரி ஆஃப் சிஐடியு பி ராமமூர்த்தி, தோழர் பி ராமமூர்த்தி அவர்கள், ஐயா தோழர் ராமசாமி அவர்கள், சூரியநாராயண ராவ் அவர்கள், இவரெல்லாம் ஒன்றா சேர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தலைவர் ராமசாமி அவர்களுடைய 5ஆம் ஆண்டு இறைவஞ்சலி கூட்டத்திற்கு தலைமை வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய பூக்கடைக்கு விளம்பர தேவைகள் நீங்கள் எல்லாருக்கும் தெரியும். அந்த வகையில் உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய முறையான இடங்கள் கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு, அதே போல மறைந்த தலைவருக்கு என்னுடைய வீர வணக்கத்தையும் குடும்பத்தாருக்கு என்னுடைய ஆழ்ந்த இரங்கலையும் இந்த நேரத்தில் பதிவு செய்திருக்கிறேன். அருமை தலைவரோடு நீண்ட காலமாக பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு பெற்றது. அந்த வகையில் பார்க்கின்ற போது இந்த தராசில் எப்படி 2 பொருள் வச்சாலும் அந்த வெயிட் வச்சாலும், அதாவது பட்டு வச்சாலும் ஈக்குவலாக இருக்குமோ, அந்த வகையில் அவர் அந்த குடும்ப பொறுப்பிலும் ஒரு குடும்ப தலைவனாக அவருடைய செயல்பாடு திருப்திகரமாக, அதாவது சொன்னாக்கா அந்த அம்மையார் வந்து கடைக்கு வந்து போகிறதில்லை, எந்த பொருள் வாங்கினாலும் குடும்பத்துக்கு தேவையான எல்லா பொருளையும் அவர் தான் வாங்கிட்டு வருவார். அந்த அளவுக்கு அதே போல் அவருடைய பிள்ளைகள் அவர்களை பார்த்து கொள்வதிலிருந்து அந்த குடும்ப தலைவனுக்கான பொறுப்பு சிறப்பான பொருள். அதையும் மீறி தான் நாம் இங்கெல்லாம் அதுவரையில் இருந்து தான் நாம் இந்த அளவுக்கு பேச வேண்டியது. ஆனால் அதையும் மீறி அவருடைய செயல்பாடு ரொம்ப ஒரு நீண்ட வரலாறு இருக்குது. அந்த பகுதியில் சொல்லணும்னு சொன்னாக்கா அருமை தலைவர் ராமசாமி, ராமலிங்கம், மாரி, திருச்சப்பன், கருணா இந்த இடத்த இன்றைக்கு வரலும் பூர்த்தி செய்யறதுக்கான ஒரு தலைவர்கள் அந்த இடத்துல இல்லைன்னு சொல்லுவது. அந்த அளவுக்கு அவருடைய பணியானது சிறப்பான முறையில் அவருடைய அந்த தொலைநோக்கு பார்வையில் அந்த பகுதி தென்பகுதியில் அவர் செஞ்சிருக்கிற வேலை நிறைய வேலைகள். அதை இப்போ நாம் வரணும்னு சொன்னால் நேரம் நமக்கு போதாது. ஏன்னு சொன்னால் 50 ஆண்டு காலமாக அவருடைய செயல்பாடு இருந்து இன்றைக்கும் அந்த இடத்துல நினைவுகளாக இருந்துன்னு தான் இருக்குது. அந்த வகையில் பார்க்குறப்போ அவருடைய வேலை அந்த சிஐடி தொழிற்சங்கத்தோடு கம்யூனிஸ்ட் கட்சியோடு சேர்ந்து எல்லா தோழர்களோடு சேர்ந்து இவருக்கு அதிகமான பங்குன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு அவர் அந்த பகுதியிலே செயல்பட்டுட்டா இன்றைக்கு இந்த தலைமுறை பந்தயத்தில் வந்து இன்றைக்கி வாசிப்பு தன்மை குறைஞ்சிது. ஆனால் தொலைநோக்கு பார்வையோட அப்பயே வந்து ஒரு படிப்பகத்தை அந்த பகுதியில் உருவாக்கணுன்றது அவருடைய எண்ணம். அது என்ன செயல்பட்டுன்னு வருது, அதில் மாற்று. அப்படி பார்க்கின்ற போது நிறைய வேலைகள், அதில் குறிப்பாக சொன்னாக்கா அவரோடு பழக்கத்தில் பார்க்குறப்போ அந்த காலகட்டத்தில் 1-2 மணி நேரத்தை பொறுத்து 1-2 மட்டும் சொல்லி முடிச்சிடுறாங்க. ஒரு 2 விஷயம் நேரம், ஏன்னா 2 மணிக்கு மேலே ஆகிப்போச்சு ஆமாம். ஆனால் அவரை பற்றி சொல்ல வேண்டியது நிறைய இருக்குது. சுமார் 40 ஆண்டு காலம் அவரோடு பழகக்கூடிய ஒரு வாய்ப்பு பெற்றோம். அப்போ எவ்வளோ சம்பவம் இருக்குன்றது நம்ம பார்க்கணும். அந்த வகையில் பார்க்குறப்ப இன்றைக்கி காலகட்டத்தில் சொல்லணும்னு சொன்னால் இந்த செல்ஃபோனுன்றாங்க. இந்த செல்ஃபோனு எல்லார் கையிலும் இன்றைக்கி அத்தியாவசியான தேவை. அன்னைக்கு காலகட்டத்தில் பார்க்குறப்போ நாமெல்லாம் வந்து வீட்டில் ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு டெலிவரிக்கு போகணுன்னோ இல்லை வேறு ஏதோ ஒன்று ஆகிப்போச்சு, மைசூருடைய ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணும், இல்லை யாரோ ஒருத்தர் எமர்ஜென்சியாக ஒரு டெத் ஆகிடுச்சின்னு கூப்பிடணுன்னாக்கா கம்ப்ரஸருக்கு போகும். ஆனால் அந்த நிலைமையை மனசில் வச்சுட்டு ரீடிங் ரூமில் அன்னைக்கு காலகட்டத்தில் இந்த ஃபோனுன்றது மக்களுக்கு அத்தியாவசியான தேவைன்றது ஒரு தொலைநோக்கு பார்வை. ரீடிங் ரூமில் அன்றைக்கி பல முயற்சிகள் எடுத்து அந்த ரீடிங் ரூமில் ஃபோனை கொண்டு வந்தவர் அந்த பெருமைக்குரியவர் அவர் தான். அதே போல் பார்க்குறப்போ இன்னொரு விஷயம், இப்போ ட்ரேட் யூனியனை பற்றி அவருடைய தொழிற்சங்க தலைவருடைய செயல்பாடுகள் எல்லாம் சொன்னாங்க. சிக்கிரிகுண்டாவில் வந்து கேன்டீன் வசதி சரியில்லைன்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய போராட்டம் நடந்துச்சு. அந்த போராட்டத்தில் ஆர் குப்தா வந்து அங்கே இருக்கக்கூடிய தொழிலாளிகள் வந்து கட்டி போட்டுட்டாங்க. அது அங்கே சிக்கிரிகுண்டாவில் வேலை செஞ்சவங்களுக்கெல்லாம் தெரியும். அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிட்டு ஒரு 3 தொழிலாளிகளை வந்து டிஸ்மிஸ் பண்ணிட்டாங்க. இச்சப்பன், கோபால்னு சொல்லிட்டு சுப்பிரமணியன் சொல்லி. அப்போ நாங்கள்லாம் சிக்கிரிகுண்டா போயிருந்தோம். அப்போ அது ஒரு பெரிய பிரச்சனை ஆகிட்டப்போ அவங்கள டிஸ்மிஸ் பண்ணிட்டப்போ நாங்கள் வந்து
அந்த ரீடிங் ரூம் கிட்டே தான் எப்போ உட்காந்துருப்போம். இவர் எப்போ வந்து அவருடைய வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டா கூட தினம் ஒரு ஃபுல் டைம் ஒர்க்கர் மாதிரி அந்த ரீடிங் ரூம் கிட்ட வந்து மக்களோட மக்களை எல்லாருக்கிட்டையும் பேசிட்டு அங்கே இருக்கிற எல்லாம் யாராக இருந்தாலும் சரி, வேறு அரசியல் கட்சி சார்ந்தவங்களாக இருக்கட்டும், மற்றவங்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் அவங்களுடைய பிரச்சனைகளை கனிவோடு கேட்டு அது தீர்வு காணக்கூடிய ஒரு மனப்பக்குவம் அவருக்கு இருந்துச்சு. அந்த வகையில் எல்லாருக்கிட்டையும் பேசுவார். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்க்குறப்போ வந்து தலைவர்கள் வந்து அவங்க கட்சி தொண்டர்கிட்ட முகம் கொடுத்து பேச அது ஒரு நிலைமை கூட இருக்குது. ஆனால் அவர் வந்து எல்லாருக்கிட்ட பேசி அவரால் முடிஞ்ச பிரச்சனைகளுக்கு தீர்வு காண அந்த வகையில் வந்து அங்கே வந்துட்டு தினம் பார்க்குவார், பேப்பர் படிக்குவார். கடினமானது. அப்படிப்பட்ட அந்த கம்யூனிசத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு ஃபீனிக்ஸ் பறவையாக இன்றைக்கு அவரால் உருவாக்கப்பட்ட அவருடைய